கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதரிகள் சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் உயிர்த்தெழுந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த கர்த்தர் நாளிலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பார்ந்தலே மீண்டுமாக நாம் அனைவருமாக ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை ஆவியோடும் உண்மையோடு தொடர்ந்து சுலாகித்து நாம் பெற்றுமைக்காக நாம் தேவனுக்கு நினைச்சிருவோம். இந்த வேளையிலே கூட நாம் தேவனுக்கு மகிமையாக நம்முடைய தொழுகையை துருப்பணமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 195வது பாடலை நாம் உற்சாகத்தோடு பாடுவோம். நமது இயேசு கிறிஸ்துவின் நாம் என்ற பாடல். நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நானிலமெங்கும் ஓங்கிடவி. நமது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நானிலமெங்கும் ஓங்கிடவி. புனிதமான பரிசுத்த வாழ்வை மனிதராம் எமக்களித்தார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருளகல தேவ மொழி அடைந்தோம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். பதறி போன பாவிகளாக சிதறி எங்குமே அலைந்தோம். அவரை நாம் தெரிந்தறியோமே, அவன் நம்மை தெரிந்தெடுத்தார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். பலத்த ஜாதி ஆயிரமாக பறந்து ஓங்கி நாம் வளர எளிமையோ பெருமையுமான எனக்கவர் அருள் புரிவார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். நமது கால்கள் மான்களை போல நடந்து ஓடி பாய்ந்திடவி. உயர்த்தலேற்றுகின்றாரே உன்னதமான ஊழியத்தில். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். ஜெபம் செய்வோம். இரக்கம் மிகுந்த எங்கள் பரலோக பிதாவே, உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, மீண்டுமாக இந்த அருமையான நாளே நாங்கள் சொல்றாக ஒன்று கூடி தகப்பனே உண்மை நாங்கள் ஆவியோடும் உண்மைத்தோடும் சுவாக்கித்தை பெற்றமைக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திருக்கிறோம். இப்பொழுதும் உமது வார்த்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். பிதாவே, இதை கேட்கின்ற உள்ளங்களை திறந்தர்களும் அநேகர் கேட்டு உங்களுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படுவது செய்யும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பார்ந்தவர்களே, மீண்டுமாக இந்த அருமையான கருத்தினாலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பரலோகத்தின் தேவன் தாமே கடந்த வாரமெல்லாம் நாம் வெவ்வேறு இடத்தில் இருந்த பொழுது கூட நம்முடைய வேலைகளை நாம் போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்து ஜீவனோடு நாம் இந்த நேரத்தில் அழைத்து வந்து நாம் ஒருமனப்பட்டவர்களாய் பரலோகத்தின் தேவனை நாம் தொழுதல் சாகித்து பெற்றிருக்கிறோம். இந்த வேளையிற்கு நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் கவனத்தை செலுத்துவோம். எனக்கு அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட அவர் சபையை குறித்து நாம் மிக தெளிவாக அறிந்து கொண்ட மக்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் சபை என்பது
என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கக்கூடியது, நிரந்தரமானது. இந்த கர்த்தர் சபைக்கு அழிவே கிடையாது. பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவோடு பேசும்பொழுது மத்தேயு 16 அதிகாரம் 18 வசனத்திலே, மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்ள. கர்த்தர் சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருக்கு சொன்னவனமாக 19 வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆகவே பரலோக ராஜ்யத்தை தெருவுகள் அவனுக்கு தருகிறேன், நீ பூலோகத்தில் எவைகளை கட்டுகிறாயோ அது பரலோகத்தில் கட்டப்படும், பூலோகத்தில் எவைகளை கட்டி அவிழ்க்கிறாயோ அது பரலோகத்தில் கட்டப்படும். அதே போல் அன்பார்ந்தவர்களே, நாம் வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னபடி கிபி 33 வருடத்தில் பெந்தேகோஸ்தே நாளன்று எருசலேமிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருந்த வேளையில் பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம், அதாவது பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலான அந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்த பொழுது 3000 பேர் கிறிஸ்துவுக்குள் பிறந்தார்கள். அந்த 3000 பேர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள். தொடர்ந்து எருசலேம் உருவாக்கப்பட்ட சபை ரோம் நாட்டுக்கு பரவியது. ரோம் நாட்டிலே போய் பவுல் அங்கு பிரசங்கித்து சபை உருவாக்கினார். அதே போல் கொரிந்து பட்டணத்திலே சென்று சபை உருவாக்கினார். கலாத்தியா பட்டணத்திலே, எபேசு பட்டணத்திலே, பிலிப்பி பட்டணத்திலே, கொலோசிய பட்டணத்திலே, தெசலோனிக்கே பட்டணத்திலே சென்று அங்கு கர்த்தருடைய சபையை உருவாக்கினார். அது மாத்திரமல்ல, தீமோத்தேயுவையும் தீத்துவையும் பிலமோனையும் கிறிஸ்துவுக்கு கொண்டு வந்தார். அப்போஸ்தலர்கள் உலகமெங்கும் சுற்றித் திரிந்து அநேகர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ஆசியா கண்டத்திலே 7 பட்டணத்திலே கர்த்தர் சபையானது உருவாக்கப்பட்டது. இன்றைக்கு உலகமெங்கும் கர்த்தர் சபை, கிறிஸ்துவின் ஆத்மான சபை இன்று நடந்து வருகிறது என்பது பார்க்கும் பொழுது ஒரு மிகுந்த சந்தோஷம். பாருங்கள், இந்த சபை அழிவில்லாதது, நித்தியமானது, நிரந்தரமானது. இந்த சபை உருவாவதற்கு அநேக 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக தானியேல் தீர்க்கதரிசி கர்த்தர் சபையை குறித்து அருமையாக ஒரு சொப்பனம், நேபுகாத்நேச்சார் கண்ட சொப்பனத்தை நாம் இந்த நாட்டில் ஆரம்பித்து பார்க்கலாம். பாருங்கள், தானியேல் 2 அதிகாரம் 31 44 வரை வாசிக்கலாம். பாருங்கள், தானியேல் 2 அதிகாரம் பாருங்கள். ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசமுள்ளதாயிருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாயிருந்தது. அந்த சிலையின் தலை பசும் பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வஜிரும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாயிருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்படி அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிற்று. தானியேல் நேபுகாத்நேச்சார் கண்ட சொப்பனத்தை இப்படியாக இருக்கிறார். எனக்கு அன்பாந்தரே, நேபுகாத்நேச்சார் சொப்பனத்தை, அதாவது உலக மக்கள் பாபிலோனியாவை தலைநகராக கொண்டு நேபுகாத்நேச்சார் அந்த உலக மக்களை ஆட்சி செய்த காலத்தில் நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய சொப்பனத்தை பார்த்து காண்கிறார். அந்த சொப்பனம்தான் ஒரு பெரிய ஒரு சிலையை அவர் பார்க்கிறார். அந்த சிலை பிரகாசமாக இருந்ததை பார்க்கின்றார். அந்த சிலையின் தலை பொன்னால் ஆக்கப்பட்டது. அதனுடைய மார்பு புயங்கள் வெளியினால் ஆக்கப்பட்டது. அதனுடைய வயிறு தொடை வரைக்கும் வெண்கலத்தில் ஆக்கப்பட்டது. அதனுடைய கால்கள் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. இந்த சிலையை நேபுகாத்நேச்சார் பார்த்தார். அந்த சிலையை பார்த்தபோது அவருக்கு என்னவென்று அவருக்கு தெரியவில்லை.
பயந்தார். என்னடா இப்படி சொப்பனத்தை பார்க்கிறோம் என்று சொல்லி உன் நேபுகாத்நேச்சர் என்ன செய்தார்? அந்த நாட்டில் இருக்கிறதானே ஞானிகளை, நியாய சாஸ்திரிகளை எல்லாரையும் அழைத்து, நான் இப்படி சொப்பனம் கண்டேன், நீங்கள் உண்மையிலேயே ஞானிகளாக, சாஸ்திரிகளாக, தேவனுக்கு பயந்தவர்களாக இருந்தால் நான் கண்டு சொப்பனத்தை சொல்ல வேண்டும், அதன் அர்த்தத்தை சொல்ல வேண்டும் என்று நேபுகாத்நேச்சார் எல்லோருக்கும் கட்டளையிட்டார். பாருங்கள், நேபுகாத்நேச்சார் கட்டளையிட்டதை எல்லாரும் பயந்து அலண்டு, ஐயோ, இவன் சொப்பனத்தை சொன்னாலாவது அதன் அர்த்தத்தை சொல்லலாமே, சொப்பனத்தை சொல்ல மாட்டேன்கிறார், அர்த்தத்தை எப்படி சொல்வது என்று பயந்தார்கள். ஆனால் ராஜா எல்லாரையும் என்ன செய்தார்? சிறையில் அடைத்து, இந்த சொப்பனத்தை நீங்கள் சொல்லாமல், அர்த்தத்தை சொல்லாமல் போனால் நீங்கள் வெற்றுண்டு போவீர்கள் என்று சொல்லி பயப்படுத்தினார். எல்லாரும் பயந்தார்கள். என்னடா செய்வது, எப்படி நாம் தப்பிப்பது என்று அவர் யோசித்த வேளையில் தான் தானியேல் தீர்க்கதரிசி மூலமாக இந்த சொப்பனமானது நமக்கு தெளிவாக கிடைக்கும் என்று சொல்லி தானியேல் என்கிறார்கள், அங்கு அழைத்து வருகிறார்கள். உண்மையிலே பாருங்கள், வேதத்தை வாசிக்கும் பொழுது 25 தானியேல் 2:25 வாசிக்கலாம் பாருங்கள். அப்பொழுது ஆரியோகு தானியேலை ராஜா முன்பாக தீவிரமாக அழைத்து கொண்டு போய், சிறைப்பட்டு வந்த யூதயா தேசத்தாரில் ஒரு புருஷனை கண்டுபிடித்தேன், அவன் ராஜாவுக்கு அர்த்தத்தை தெரிவிப்பான் என்றார். ஆம், தானியேல் அழைத்து வந்து ராஜா முன்பாக நிறுத்துகிறார்கள். உடனே அந்த ராஜா தானியேலை பார்த்து இந்த சொப்பனத்தை சொல்ல வேண்டும், அர்த்தத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்ட பொழுது தானியேல் சொன்னார். பாருங்கள், தேவன் எனக்கு வாசிக்கலாம் பாருங்கள். அதே 8 தானியேல் ராஜ சமூகத்தில் பிரித்திரமாக ராஜா கேட்கிற மறைப்பொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறிச்சர்களாலும் முடிக்கூடாது. மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற பலூத்திற்கு தேவன் கடைசி நாட்டில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையில் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றார். ராஜா முன்பதாக தானியேல் ராஜா நேபுகாத்நேச்சார் கண்ட சொப்பனத்தை அவர் அப்படியே சொல்கிறார். பாருங்கள், அந்த சொப்பனத்தை சொன்ன பொழுது ராஜா பிரமித்து ஆச்சரியப்பட்டு அவர் மிகவும் ஆர்வத்தோடு, ஆமாம், நீ சொன்னபடிதான் நான் இப்படி இந்த சொப்பனத்தை கண்டேன், இப்படி நீ சொன்னபடிதான் அது ஒரு பெரிய சிலையாக இருந்தது, அந்த சிலையின் தலை பசுமையினால் ஆக்கப்பட்டிருந்தது. தானியேல் சொன்னபடியே அந்த சிலையை உண்மைதான் என்று சொல்லி ராஜா ஒப்புக்கொண்டார். அது மாத்திரமில்லை, அடுத்த வருஷத்தை வாசல் பழைய தானியேல் 2 36 வாசல் பாருங்கள். சொப்பனம் இதுதான், அதன் அர்த்தத்தையும் ராஜசமூகம் தெரிவிப்போம் என்றான். சொப்பனம் இதுதான், அவர் கண்ட சொப்பன் தப்பை சொப்பனம் இதுதான், அதன் அர்த்தமும் நமக்கு சொல்லி தானியேல் சொன்னார். பாருங்கள், என்ன அர்த்தம் பாருங்கள், வாசிக்கலாம். ராஜாவே, நீ ராஜாதி ராஜாவாயிருக்கிறீர், பழுத்து தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் மகிமையும் அருளினார். சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமக்கு கையில் ஒப்பு கொடுத்து உண்மை அவைகளை எல்லாம் ஆளும்படி செய்தார். புண்ணான அந்த தலை நீரே. ஆம், அந்த சிலையின் தலை நேபுகாத்நேச்சாராயிருக்கிறார். பாருங்கள், இது உலக மக்கள் ஆரம்ப காலத்திலே நேபுகாத்நேச்சார் மூலமாக அவர்கள் நினைச்சார்கள், பாதுகாக்கப்பட்டார்கள். பாபிலோனியாவை தலைநகரமாக கொண்டு நேபுகாத்நேச்சார் உலக மக்களை நினைச்சார், ஆட்சி செய்து வந்தார், பாதுகாத்து வந்தார். அந்த சமயத்தில் தான் தேவன் கடைசி நாளுக்கு நடக்க போகும் சம்பவத்தை நேபுகாத்நேச்சார் மூலமாக தெரிவிக்கின்றார். என் கண்பார்ந்த இந்த சம்பவம், அதாவது வேதாகமத்திலே நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டிலே மல்கியா தீர்க்கதரிசிக்கும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற மத்தேயுக்கும் இடையிலே கிட்டத்தட்ட 400 ஆண்டு காலங்கள். இந்த 400 ஆண்டு காலங்கள் அமைதியின் காலமாயிருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் இந்த விதமான சம்பவம் நடக்கும் என்பதை அநேக 1000 ஆண்டுக்கு முன்பதாக பழுத்து தேவன் தானியேலுக்கு நினைச்சார், அதை தரிசனமாக காண்பிக்கின்றார், ஒரு சொப்பனமாக காண்பிக்கின்றார். ஆம் அறிமார்களே, இது எவ்வளவு உண்மை என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம்
அந்த சொப்பனம் பாபிலோனியாவை தலைநகராக கொண்டு நேபுகாத்நேச்சார் அந்த நாட்டை ஆண்டு வந்த பொழுது அந்த தலை பசும்பொனாக்கப்பட்ட தலையாடினால் அந்த தலை நேபுகாத்நேச்சார் என்று சொல்லி பழுவூத்து தேவன் தானியேல் மூலமாக அவர் சொன்னார். இந்த சம்பவம் கிமு 605 கிமு 455 வரை உள்ள காலங்களில் பாபிலோனியாவை தலைநகராக கொண்டு நேபுகாத் அந்த நாட்டை ஆண்டு வந்தார். பாபிலோனிய பேரரசு அந்த காலகட்டத்தில் இந்த உலகத்தை ஆட்சி செய்து வந்தது. அப்பொழுதுதான் இந்த சொப்பனத்தின் அர்த்தமானது தெரிகிறது. இது தானியேல் மூலமாக கண்ட ஒரு அருமையான அர்த்தம் பாருங்கள். அது அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது பாருங்கள், உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறு ராஜ்யம் தோன்றும், பூமி பின்பு பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான 3ஆம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறு ராஜ்யம், அதுதான் வெள்ளியினால் ஆக்கப்பட்ட அந்த மார்பும் புயங்களும். அந்த ராஜ்யம் பாருங்கள், கிமு 354 கிமு 454 கிமு 335 வரை அது மீதியா பாரசீக ராஜ்யமாக இருந்தது. பாருங்கள், முதலாவது ராஜ்யம் கிமு 606 கிமு 455 வரை பாபிலோனியா பேரரசும், கிமு 454 கிமு 334 வரை மீதியா பாரசீக ராஜ்யம் என செய்து உலகத்தை ஆட்சி. அதைத்தான் இரண்டாவதாக அந்த மார்பும் புயங்களும் வெளியேனாக்கப்பட்ட ராஜ்யம். அடுத்து 3ஆவது ராஜ்யம் பாருங்கள், கிமு 334 கிமு 170 வரை இது கிரேக்க ராஜ்யம். அதாவது வயிறும் தொடைகளுமாக இருந்தது, வெண்கலத்தினாக்கப்பட்ட இது கிரேக்க ராஜ்யம். பாருங்கள், அதுக்கு பிற்பாடு கிமு 170 கிபி 70 வரை ரோம சாம்ராஜ்யம், ரோம பேரரசு இந்த உலகத்தை ஆட்சி செய்து வந்தது. அந்த ரோம பேரரசின் காலத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? பாலஸ்தீனா நாட்டிலே, யூதேயா தேசத்திலே, எருசலேம் பட்டணத்தில் உள்ள பெத்லகேம் ஊரில் இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து பிறந்து 30 ஆண்டுகள் தம்முடைய குடும்பத்தில் இருந்து 30 ஞானஸ்நானம் பெற்று 3 ஆண்டுகள் இந்த உலகத்தில் என்ன செய்தார்? உலக மக்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளையாய் மாற வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அநேக அடையாள அற்புதங்கள் மூலமாக தன்னை தேவகுமார் நிரூபித்து காண்பித்து என்ன செய்தார்? கர்த்தருடைய வசனங்களை பல தேவ வார்த்தைகள் ஜனங்களுக்கு போதித்தார். அப்பொழுது இருந்த அந்த யூத மார்க்கத்தார்கள், மோசேயின் பிரமாணப்படி வாழ்ந்தவர்கள், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்கள்? அவரை சிலுவையில் அறிந்து ஆணி அடித்துக் கொண்டார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான காட்சி பாருங்கள். ஆனால் இந்த உலக மக்கள் ரட்சிப்பதற்காக, உலக மக்களை பாவத்திலிருந்து விடுதலை செய்வதற்காக பரலோகத்து தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். பாருங்கள், உலக மக்கள் எல்லாருக்காக தம்மை ஒப்பு கொடுத்து அவர் ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் எனப்பட்டு 3ஆம் உயிரோடு எழுந்து தான் உயிரோடு எழுந்ததை 40 நாட்கள் உலகத்தை நிரூபித்து காண்பித்து அவர் பரலோகத்துக்கு சென்றார். அவர் பரலோகம் செல்வதற்கு முன்பதாக அப்போஸ்தலருக்கு இப்படியாக அவர் கட்டளை சென்றார். பாருங்கள், அவர்களுடைய பிரதான கட்டளை என்னவென்றால் பாருங்கள், மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18-20 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்கள் நோக்கி, அதாவது அப்போஸ்தலரை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆக நாங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியின் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே அவர் ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்டு யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், இது உலகத்தின் முடிவு புரிந்தும் உங்களுடைய சொன்னார். ராஜேஷ் சொன்ன அந்த பிரதான கட்டளையை அப்போஸ்தலர் ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து சொன்ன அவர் உபதேச சட்டங்களை ஜனங்களுக்கு பிரசங்கித்தார்கள். முதலாக பேதுரு பெந்தேகோஸ்தினாரில் அநேக ஜனங்களுக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு சுவிசேஷத்தை பிரசங்கித்த பொழுது 3000 பேர்கள் கிறிஸ்துவுக்கு பிறந்து அந்த 3000 பேர் மூலமாக சபையான ஸ்தாபிக்கிறது. பாருங்கள்,
இந்த சபைதான் நிரந்தரமானது, நித்தியமானது, அழியாதது. இந்த சபை குறித்து தான் தானியேல் தீர்க்கதரிசி மூலமாக நேபுகாத்நேச்சார் கண்ட அந்த சொப்பனமானது மிக தெளிவாக நமக்கு என்ன சொல்வது போதிக்கப்படுகிறது. வாசிக்க பாருங்கள், தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 44 வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை அனுபவ பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கிறது நீ கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களெல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானும் என்றென்றைக்கும் நிற்கும். ஆம், இது பரலோகத்தின் தேவன் நேபுகாத்நேச்சார் மூலமாக கடைசி நாட்கள் நடக்கப்போம் சம்பவத்தை என்ன செய்தார்? சொப்பனத்தின் மூலமாக அவர் சொன்னார். பாருங்கள், இதை தானியேல் தீர்க்கதரிசி தேவனுடைய தீர்க்கதரிசி இருந்ததினால், தேவனுடைய மனுஷனால் இருந்ததினால் அந்த சொப்பனத்தையும் அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தையும் அவர் தெளிவாக விவரித்து காட்டினார். இது உண்மை அன்பார்களே. இன்றைக்கு நீங்கள் நானும் இதை அறிந்து நாம் கர்த்தர் சபையில் இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இது அறியாதது, நித்தியமானது, நிரந்தரமானது. ஆகவே இயேசு சொன்னார், பாதாளத்தின் வாசல் இதை மேற்கொள்ளாது. ஆம், இந்த சபைதான் இன்றைக்கு நீங்கள் நானும் அங்கமாயிருப்பது எவ்வளவு பெரிய சாட்சியம் பாருங்கள். இது அறியாத நித்தியமான நிரந்தரமானது. இந்த சபை குறித்து பரிசுத்தாவியானவர் நமக்கு எவ்வளவாக இருக்கிறார் பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தினை வாசிக்கும் பொழுது பாருங்கள். அப்போஸ்தலர் 20:28 ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தினால் சம்பாதித்துக் கொண்டே தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாய் உங்களை கண்காணியாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்களாம். இந்த சபை ஆண்டவராகிய இயேசு இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை. இந்த சபைக்காக ஆண்டவர் தம் இரத்தத்தை கிரியமாக கொடுத்திருக்கிறார். ஆகவே தான் பேதுரு கூறுகிறார், முன்னோர்கள் சொல்லப்பட்டபடி வெள்ளியினாலும் பொன்னினால் நாம் மீட்கப்படாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற சுத்தமான இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டோம். பாருங்களாம், இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டோம். ஆண்டவராகிய இயேசு இரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டோம். தேவபியாக மாற்றப்பட்டு ராஜ்யமான சபையில் அங்கமாயிருக்கிறோம். இந்த ராஜ்யத்தை குறித்துத்தான் நேபுகாத்நேச்சாருக்கு தேவன் சொப்பனத்தின் மூலமாக விவரிப்பினார். பாருங்கள், இதை தானியேல் தீர்க்கதரிசி மிக தெளிவாக விவரித்து காட்டினார். இந்த உலகமெல்லாம் அழிந்து போகுமா? பாருங்கள், ஏற்கனவே கண்டோம். முதலாவதாக பாபிலோனிய ராஜ்யம், இரண்டாவதாக மீதியா பாரசீக ராஜ்யம், மூன்றாவதாக கிரேக்க ராஜ்யம், நான்காவதாக ரோம சாம்ராஜ்யம். அடுத்த பிற்பாடு பாருங்கள், ராஜ்யங்கள் பிரிந்து பிரிந்து இன்றைக்கு உலகமெங்கும் மன்னராட்சி கடந்து மக்களாட்சி உருவானது. இன்றைக்கு உலகமெங்கும் பரவி மக்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு மக்களாட்சி மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த ராஜ்யங்கள் என்னாகுமாம்? ஒரு நாள் அழிந்து போகும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து நியாயந்திருக்கும் பொழுது இந்த உலகமும் உலகத்தில் அனைத்து என்னாகுமாம்? அழிந்து போகுமாம். அழியாதது, நித்தியமான நிரந்தரமானது கர்த்தர் சபை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜ்யம். அந்த ராஜ்யமானது உலகத்தின் முடிவிலே பரலோகத்தின் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கப்படும். பாருங்கள், பேத்து வாசிப்பற 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்பது பாருங்கள். 1 கொரிந்தியர் 15:24 வசனத்தில், அதன் பின்பு முடிவுண்டாகும், அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையும் பரிகரித்து தேவனும் பிதாமாயிருக்கிறவருக்கு ராஜ்யத்துவம். இந்த ராஜ்யமானது பரிசுத்த தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படும். பாருங்கள், இந்த ராஜ்யத்திற்கு அழிவு கிடையாது. ஆகவே தான் தானியேலுக்கு சொன்னார், அந்த ராஜாக்களின் நாட்களிலே, அதாவது ரோம ராஜ்யத்தின் அந்த நாட்களிலே பரலோகத்தின் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தின் மூலமாக அவர் சுவிசேஷத்தின் மூலமாக அந்த ராஜ்யமானது ஸ்தாபிக்கப்பட்டது. பாருங்கள்,
அந்த ராஜ்யம் நிரந்தரமானது, நிறுத்துக்காக அந்த ராஜ்யத்தில் தான் நாம் அங்கமாக வேண்டும். அந்த ராஜ்யத்தில் அங்கமானால் மாத்திரமே அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி பெற்று தேவனை பிரியமாக ஜீவிக்க தேவன் உதவி செய்வார். என் கண்பான் தர்மையான வேளையிலே நாம் கேட்டு இந்த சத்தியத்தை மனதிலே கொண்டு, இது உண்மை, நித்தியமானது, உண்மையானது பாருங்கள். இயேசு கிறிஸ்து ராஜ்யத்திலே அவருடைய சபையில் அங்கமாயிருப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய வாக்கியம். இதை உணர்ந்து புரிந்து நம்ம எல்லாரும் இந்த ராஜ்யத்தை குறித்து அக்கறையுள்ள மக்களாக இருக்க வேண்டும். அழிந்து போகிற நம்முடைய குடும்பத்தை குறித்து அக்கறைப்படுகிறோமே, அழியாத நித்தியமான இந்த சபையின் மீது நாம் அக்கறை காட்டுவதில்லை. சரியான நேரத்திலே நாம் இந்த ராஜ்யத்திலே நாம் வந்து சபையிலே வந்து கலந்து கொள்ள வேண்டும். சரியான நேரத்தில் இந்த சபை வளர்ந்து வருவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். நம் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்த வேண்டும். இந்த ராஜ்யம் நாளுக்கு நாள் வளர்ந்து அநேக ஆத்துமாக்கள் பல்வேறு பாக்கியத்தை பெற்று, அதற்காகவே தேவன் இந்த ராஜ்யத்தை உருவாக்கினார். பாருங்கள், இந்த ராஜ்யத்தில் இடம் அங்கமாக இருப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய சாக்கியம். ஆகிய என் கண்பான்கள் இந்த அருமையான வேளையிலே இப்படிப்பட்ட ஒரு இனிமையான சத்தியத்தை நாம் தியானிக்க, ஆராய்ந்து பார்க்க தேவன் வாய்ப்பினை தந்திருக்கிறார். இது உண்மை, சத்தியம். பாருங்கள், இந்த ராஜ்யம் அழியாதது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10 நாம் வாசிக்கும் தான், கத்திரனால் திருட விகிதமாய் வருமா, அந்த நாளிலே வானங்கள் மரம் எழுந்தாகன்று போகுமா, பூமியில் எல்லாம் எரிந்து அழித்து போகுமா. நிச்சயமாக நடக்கத்தான் போகுது. பாருங்கள், நியாய தீர்ப்பிலே நம்ம எல்லாரும் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். அந்த ராஜ்யத்தில் அங்கமாக இருப்போம். அந்த பரலோகத்திலே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, துயரம் இல்லை. நம்ம எல்லாரும் பரலோகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட, பரலோக தேவனோடு கூட நம்ம என்ன செய்யலாம், நித்திய காலமாக இருக்க முடியும். அதற்காகவே பரலோகத்தின் தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமியில் அழைக்கிறார். பாருங்கள், இந்த ராஜ்யத்தில் நாம் அங்கமாக இருப்பது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய சாக்கியம். இந்த ராஜ்யத்தில் அங்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஒவ்வொருவரும் இந்த கன்னிகர் இந்த ராஜ்யத்துக்கு தெரியாமல் இருந்தார், ராஜ்யத்துக்கு தெரியாமல் இருந்தால் நம்ம அவருக்கு சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். இயேசு சுவிசேஷத்தை கீழ்ப்படிய வேண்டும் என்றால் அவர் வசனத்தை பிரசங்கிக்க வேண்டும். அந்த வசனத்தை கேட்டு அதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து பழைய பாவம் ஜீவித்து மனம் திரும்பி தாங்கள் விசுவாசத்தை அறிக்கை செய்து பாவம் மன்னிப்புக்கென்று நாம் சாணம் பெற்று கர்த்தர் சேவையில் அங்கமாகி மரண பரிந்துண்மையாக ஜீவித்தால் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சத்தியத்தை மற்றவர்கள் சொல்லுவோம், அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவோம். எனக்கு அன்பாந்திலே தானியேல் நேபுகாத்நேச்சார் மூலமாய் கண்ட சொப்பனத்தை, அதன் அர்த்தத்தை சொன்ன அந்த காட்சி, அது சத்தியம், உண்மையானது. பாருங்கள், இதை நாம் மறந்து விடவே கூடாது, மற்றவர்கள் சொல்ல வேண்டும். இந்த அருமையான வசனங்களை கேட்டு உங்கள் அனைவரும் தேவன் ஆசீர்வதிப்பார். இது மற்றவர்கள் போதிப்போம். பாருங்கள், இந்த அருமையான வேளையில் இந்த கர்த்தருடைய வசனத்தை கேட்டு நீங்களும் கூட மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேவன் தாழ்ந்த வசனங்களையும் கேட்டு நம்ம ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் செய்வோமாக. இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, இந்த நாளும் உமது வசனங்களை ஆராய்ந்து பார்க்க நீர் எங்களுக்கு தந்த இந்த மேலான பெரிதான கிருபிக்காக உமது தயவிற்காக நினைக்கிறோம். இதை கேட்கும் ஒவ்வொருவரும் மனதில் ஏற்றுக்கொண்டு அதை மற்றொரு சொல்லத்தக்கதான கிருபி செய்யும். காத்துக்களில் பலப்படுத்தும். பிதாவுடைய பாவம் தயவாக மன்னிக்கும். இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்றின்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென்.